ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வளரும் போதே மௌத்தாகிவிட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத் வரைக்கும் ஹதீஜாவை மறக்கவில்லை. மௌத் வரைக்கும் அந்த ஹதீஜாவை நாயகம் மறக்கவில்லை. ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹு தஆலா எத்தனை மனைவி கொடுத்தார். ஆயிஷா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஜுவைரியா, உம்மு சலமா, ஸைனப் பின்த் ஜஸ், ஸைனப் பின்த் குஸைமா, சகோதரர்களே, உம்மு ஹபீபா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹுன்னா அஜ்மஈன். ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல. ஏன்? ரீப்ளேஸ் இல்லாத உறவு. தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம். மனைவி இல்லையா, இன்னொரு மனைவி எடுக்கலாம். சகோதரர்களே, தாய் இல்லையா, நீ கியாமத் நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது. யார் தாயை நோகடிக்கிறானோ, யார் தாயை நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி. அம்மா பாப்பாவை நோகடிச்சவர்கள், நீங்க நான் அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், காபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சு கொண்டு மௌத் வரைக்கும் நீங்க தொங்கி தௌபா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கலையா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது கசப்பா இருந்தாலும் சரி, மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால் நமக்கு ஏசினாலும் சரி. சகோதரர்களே, என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? நாளைக்கு கண்ணை மூடினா மௌத்து, நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து, இளம் இளம் வயதுகள்ல மௌத்து, திடீர் மரணங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போறார், எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஃபைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு, சொல்லுவார், ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய நமக்கு சொன்ன கதை இது. எத்தனை ஜனாஸாவை தூக்கி இருப்போம் நாம, எத்தனை ஜனாஸாவை அடக்கி இருப்போம் நாம. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஏ மனிதனே, ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லும் போது நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் தூக்கிக்கிட்டு போறான். என்னத்தை வைப்பான் சகோதரர்களே? ஒரு ஊர்ல ஒரு ஜனாஸாவுடைய காதுக்கு கலண்டு வரல, காதை வெட்டி கலட்டி எடுத்தான். அப்படியான மிருகங்கள் வாழக்கூடிய உலகம். நீ சேர்த்த தங்கம், நீ சேர்த்த பணம், நீ சேர்த்த சொத்து எதுவுமே வராது. உலகத்துல வாழக்கூடிய காலத்தில் உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அமல்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை சிறந்த முடிவாக ஆக்குவான்.